வணக்கம் மகளே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட மூவி ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்க மோகன்லால் சாரோட படம் இப்போ தமிழ் டப் பண்ணி இன்னைக்கு தொடரும் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா ஜானருக்குள்ளே வருது. இது முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஃபோக்கஸ்டாகவே, அதாவது நம்ம மோகன்லால் சாரை ஃபோக்கஸ் பண்ணியே தான் வந்து இந்த படம் முழுக்கவே இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அதாவது ஃபைட்டர், சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபைட்டர். நம்ம பாரதி ராஜா சாருக்கு கீழே ஒரு ஃபைட்டர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக ஒரு கார் வந்திருக்கு, ஒரு கருப்பு அம்பாசிடர் கார் வந்திருக்கு. அந்த கார்னால் இடையில ஒரு பிரச்சனை ஆக போகுது. அந்த காரு ஒரு இடத்துல மாட்டிக்குது. அங்கேருந்து எடுக்கிற சுச்சுவேஷனில் இவர் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுது, அந்த கார்னால் இவர் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கப்புறம் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதான் வந்து இந்த த்ரில்லர் ட்ராமாக்குள்ளே வந்து வருது. இதை நான் எதுவுமே சொல்ல முடியல, என்னடா ஒன்லைனே பாதி தான் இருக்குது பாதியை காணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணிருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் சொன்னேன் அப்படின்னா ஸ்பாயிலர் ஆயிரும் அது கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் இதோட நிறுத்திக்கிட்டு படத்துக்குள்ளே வந்து போயிடுவோம். பெஸ்ட்டாக சொல்லி ஆகணும், இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணது வந்து கேஸ்டிங். அதாவது மோகன்லால் சார் வந்து பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக, அவ்வளோ சார்மிங்காக இருக்கார் மனுஷன் இந்த ஏஜ்லேயும் அப்படின்னு சொல்லலாம். அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஃபீல் பண்ண முடியுதுங்க. அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது ஒவ்வொரு சீன்லையுமே. அதுவும் இன்டர்மிஷனுக்கு மேலெலாம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படி இருக்காரு, செம்மையாக இருக்காரு. அவரோட கேஸ்டிங் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெட்டஃபரிக்கலாக யானை கூட கம்பேர் பண்ணி இவரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு தனியாக வந்த ஒரு மதங்கொண்ட யானை அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க மெட்டஃபரிக்கலாக. ஒரு ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்படியே இருப்பாப்புல, அந்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் சோபனா மேம், அவருக்கு வந்து ஒய்ஃப் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீமேல் லீடரையும் அவ்வளோ ஒரு போல்டாக, அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து நிறைய சீன்ஸ் வந்து ப்ளே பண்ண வச்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரகாஷ் வர்மா அப்படிங்கிற ஆக்டர் வந்து ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார், ஒரு போலீஸ்காரராக. அவருடைய ரோல் என்ன சொல்கிறது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து அவர் தான் ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் மோகன்லால் சாருக்கு ஈக்குவலாக அவரும் வந்து டஃப் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தவர். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது ஆஹா இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கான ஒரு இன்டென்ஸான சீனை வந்து ஈஸியாக புல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா மியூசிக் முக்கியமாக சொல்லி ஆகணும். இது ஒரு த்ரில்லர் ஜானருக்குள்ளே வருது. த்ரில்லரை வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஷனலாக, எந்த அளவுக்கு ஹைப்பாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் நீங்கள் சீட் எஜ்ஜில் தான் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆஹா என்ன நடக்க போகுது, இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு சீனையுமே வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக அந்த படத்தில் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே முழுக்க முழுக்க அந்த காரையும் மோகன்லால் சாரையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கதை ஃபுல்லாக போகுது. நீங்கள் அவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த கதையை வந்து ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி ரைட்டிங் வந்து எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த காரை நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோல்சமாக இருக்கும். ஆஹா சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோகன்லால் சாரே அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு பயம் வரும். அந்த காரை நீங்கள் பார்த்தீங்கனாலே, அந்த கருப்பு அம்பாசிடர் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பயம் வந்து வரும். அதுக்கப்புறம் மோகன்லால் சார்லாம் கடைசி சீனில் பார்க்கும்போது கொஞ்சம் கனத்த இதயத்தோடு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். பாவமாக இருக்கும், சே இந்த மனுஷனுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு இவருக்கு ஒரு ஆளுக்கு வந்து கேரக்டர் ஆர்க் இப்படி எழுதுறதுங்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு காருக்கு, ஒரு உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்கிறது எனக்கு எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அந்த காரோட டிரான்சிஷனும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நீங்கள் பார்க்குற பார்வையே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரைட்டிங் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூவியாக வந்து இது எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரில்லர் சீக்வன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது ரொம்பவே சூப்பராக. அதே மாதிரி நான் ரைட்டிங் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே எந்த கேரக்டருமே இங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இவங்களை கூப்பிட்டு வந்து சும்மா வச்சுட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. எந்தெந்த சீனில் எந்தெந்த கேரக்டரை வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியுமோ எல்லா சீனுமே ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொண்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு சில
சிசிடிவி கேமரா ஷாட்ஸ்லாம் வந்து வருது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிசிடிவி கேமரா ஷாட்ஸ்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு சீன் வந்து ஞாபகம் வந்துச்சு. இப்போ நிறைய படங்கள் வந்து த்ரில்லர் படங்களே உங்களுக்கு வந்து ப்ரெடிக்டபுளாக ஃபீல் ஆகலாம். ப்ரெடிக்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த த்ரில்லர் அந்த இடத்துல ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து இதுதான் நடக்கும், இது எனக்கு தெரியும்டா முன்னாடியே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கெஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்து இது நடக்குமோ, இதை வச்சு இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது இல்லை அது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஆன்சரை ஒரு சீனுக்கு முன்னாடியே வந்து டேரக்டர் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு ஓ இது இப்படி நடக்கும் போல அப்படின்னா அது இல்லை, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டுக்கட்டை வந்து முன்னாடியே போட்டுறாரு. அது சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸோட பல்ஸ் இவங்க இப்படி தான் யோசிப்பாங்க, ஆனால் அது இல்லைன்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஒவ்வொரு சீனுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான த்ரில்லர் படம். எனக்கு லைட்டாக அந்த பாப்பநாசம் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அதுவும் ரீமேக் பண்ணப்பட்ட படம் தான். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு காமன் ஃபேமிலி மேனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி, அதனால அந்த மனுஷன் எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான் அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய ஒரு கதை. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எது ஸ்பாய்லராக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எத்தனை பேர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டீங்க? அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.